Yes. So, hello, aspirants. Welcome to Adat 247. ஸோ நான் தான் உங்கள் விமல் ஆப்டிடியூட் ஃபேக்கல்ட்டி. எஸ். ஸோ இன்றைக்கான செஷன் என்ன சார் அப்படின்னா ரொம்ப ஒரு சூப்பரான செஷன். ஸோ ஏன் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஃபவுண்டேஷன் எப்பயுமே முக்கியம்ப்பா. ஸோ ஒரு பில்டிங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக நிற்கணும்னா அதோடைய பேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய எல்லா ஆஸ்பிரண்ட்டுக்கும் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று பேசிக்ஸ். அதாவது நான் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து நான் படிக்கணும். கரெக்டா? எஸ். ஸோ அப்போ நான் ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணாதான் என்னால் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னா நான் இன்னமும் நல்லா என்ன பண்ண முடியும், ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்டேட் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிறோம் சார் அப்படின்னு வச்சுப்போமே. நமக்கு மேஜராக நமக்கு என்ன இருக்க போகுது, டிஎன்பிஎஸ்சியோடைய குரூப் எக்ஸாம்ஸ் இருக்க போகுது. கரெக்டாக 1, 2, 4 அப்படின்னு சொல்லிட்டு. எஸ். ஸோ இல்லை சார் அப்படின்னா எனக்கு இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த மாதிரியான எஸ்ஐ அண்ட் பிசிக்கான ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கும். அடுத்து வேற என்ன சார் இருக்கும் அப்படின்னா டிஎன் டெட். ஸோ காமன்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 3 எக்ஸாம் ரொம்ப 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 முக்கியமான ஒன்றாக இருக்கும். இல்லை சார் நான் இப்போ இதே நான் சென்ட்ரலில் போகிறேன் சார் அப்படின்னா எனக்கு சென்ட்ரலில் 2 கேட்டகரிக்கு. ஒன்று ஜென்ரலாக, அதாவது ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு என்ன, ஸோ எஸ்எஸ்சி அப்படின்ற எக்ஸாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வேஸ். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே ரொம்ப 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 முக்கியம். இது இல்லாமல் மிஸ்லேனியஸாக நம்ம சொல்லக்கூடியது நிறைய இருக்குது, சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஐபி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரைவேட் பேங்க்கோடைய எக்ஸாம்ஸ் இருக்குது. கரெக்டா? ஓகே. அண்ட் தென் இந்த கேவிஎஸ் இந்த மாதிரியான எக்ஸாம், ஸோ சிடெட் அண்ட் அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்ஸ் அப்படின்றது இருக்குது சென்ட்ரலில் பொறுத்த வரைக்கும். சரி சார், இதோடைய காமன் என்ன சார், இது என்ன சார், நான் எப்படி படிக்கணும்? ஃபர்ஸ்ட் நீங்கள் யூ ஹேவ் டு அனலைஸ், ஓகேங்களா. அனலைஸ் த திங் தட் இஸ் வாட் இஸ் ரெக்வயர்ட் அண்ட் விச் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. சரிங்களாப்பா? சரி, ஓகே. இப்போ நான் ஸ்டேட் எக்ஸாம் வரேன் அப்படின்னா எனக்கு கம்ப்ளீட்லி எனக்கு தேவையானது ஒன்று ஜிஎஸ் பார்ட். இப்போ இதே நான் இங்கே சென்ட்ரலில் வரேன்னா எனக்கு கம்ப்ளீட்லி எனக்கு என்ன வேணும், மேக்ஸு, ரீசனிங், இங்கிலீஷ். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆப்டியும் ரீசனிங் ரொம்ப 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 முக்கியம் எந்த ஒரு எக்ஸாம்னாலும். அப்போ இந்த ஸ்டேட் எக்ஸாமுக்கும் சென்ட்ரல் எக்ஸாமுக்கும் எனக்கு இதுதான் தேவை. அப்போ எனக்கு ஜிஎஸ்ல என்ன இருக்கும், நான் ஹிஸ்ட்ரி அப்படின்றத நான் படிச்சிருக்கணும், பாலிட்டி அப்படின்றத நான் படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஜியோகிரஃபி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்ட்ஸும் நான் என்ன பண்ணியிருக்கணும் சார் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். சரிங்களா? சரிங்களா? எஸ். ஓகே. ஸோ இப்போ இது சரி சார், இது இல்லாமல் நம்ம என்ன படிக்கணும்னா லாங்குவேஜ் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும். கரெக்டா? சரி சார், அப்போ இந்த லாங்குவேஜ் அப்படின்றத நான் என்ன பண்ணலாம், ஒன்று தமிழ் இல்லை இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாமல் இன்னும் வேற என்ன சார் அப்படின்னா மேக்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு. இதுதான் என்னுடைய சிலபஸ். நீங்கள் எந்த ஒரு ஸ்டேட் எக்ஸாம்ஸ் அப்படின்றது எடுத்துக்கிட்டாலும், அப்போ நான் ஜிஎஸ் அப்படின்னாலும் சரி, இல்லை அப்படின்னா இங்கே எஸ். ஸோ இங்கே வரும்போது எனக்கு ஆப்டிடியூடும் இங்கிலீஷும் மேஜராக எல்லாத்துலேயும் இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் ரீசனிங் ஏன் சார் விட்டீங்கன்னா இது ஒரு ஈஸியான சப்ஜெக்ட்லாம் விட்டுட்டேன். பட் பேங்க் லெவல் பொறுத்த வரைக்கும் எஸ் எனக்கு அது தேவை. இப்போ நான் எஸ்எஸ்சி எக்ஸாம் எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னா எஸ்எஸ்சியில் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ் பார்ட் நான் எக்ஸ்ட்ராவாக படிக்கிற மாதிரி இருக்கும். பேங்க்கில் இந்த பேங்கிங்கு, ஃபினான்ஷியல் அவேர்னஸ், இன்சூரன்ஸ் அவேர்னஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ரயில்வேல எனக்கு இங்கிலீஷ் அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி தான் இது மோர் ஆர் லெஸ் அப்படின்றது. ஸோ அப்போ இது ஃபுல்லாமே நான் என்ன சார் பண்ணணும்னா என்னுடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போ நான் எங்கேருந்து தான் நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே ஸோ ஒரு ஸ்டேட் எக்ஸாம்னா எஸ்சிஇஆர்டி ஸ்கூல் புக்ஸ், சரிங்களா. இது என்சிஇஆர்டி, சரிங்களாப்பா. ஓகே. அப்போ இந்த எஸ்சிஆர்டி என்சிஆர்டி புக்ஸ், ஸோ நம்ம படித்த புக்கில் இருந்து தான் உங்களுக்கு கொஷின்ஸ் அப்படின்றது கேட்க போகிறாங்க, சரியா. அப்போ இந்த புக்கில் இருந்து நான் படிக்கணும். சரி சார், அப்போ எனக்கு புக்குன்னு வரும்போது நான் என்ன சார் அவ்வளோ புக்கு படிக்கணும், அப்போ நான் எப்படி நான் வந்து கிராக் பண்ணுறது, ப்ரிப்பேர் பண்ணுறது, நிறைய டவுட்ஸ் அப்படின்றது இருக்கும். கரெக்டா? எஸ். ஸோ அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினை அனலைஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம் எடுத்துக்கோங்க, எந்த ஒரு எக்ஸாம் எடுத்தாலும் கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் அனலைஸ் அப்படின்றது இருக்கணும். ஏன்னா அந்த எக்ஸாம் அப்படின்றத எப்பயுமே ஒரே பேட்டர்னில் தான் கொண்டு போவாங்க. இப்போ நீங்கள் டிஎன்பிசி எடுத்துக்கிட்டீங்க எஸ், இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா
எஸ்எஸ்சி எடுத்துக்கிட்டீங்க, பேங்கிங் எடுத்துக்கிட்டீங்க, ரயில்வே எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பேட்டர்ன் என்ன, 30 கொஸ்டின்னா 30 கொஸ்டின் இந்த சப்ஜெக்ட்ல, 20 கொஸ்டின்னா 20 கொஸ்டின் இந்த சப்ஜெக்ட்ல. அப்போ இந்த மாதிரி தான் எனக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னா கிளாஸஸ் அப்படின்றது இருக்க போகுது. அப்போ அது பேசிஸ்ல இது கண்டினியூ ஆகும். சரிங்களா? ஸோ அதனால மறக்காம என்ன பண்ணிடுங்க அப்படின்னா இந்த ஒரு எக்ஸாம்ஸை ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கள். சரிங்களாப்பா? சரி, ஓகே, டன் சார். அப்போ நான் பிவைக்கு மட்டும் படிச்சா போதுமா? இல்லை சார், பிவைக்குல இருந்து யூ ஹாவ் டு அனலைஸ். ஸோ என்ன சார் இருக்கு அப்படின்னு நீங்க அனலைஸ் பண்ணணும். அண்ட் தென் உங்களுடைய சப்ஜெக்ட்ஸை என்ன பண்ணணும், 1 by 1 ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே டஃப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸு, ஸோ யூடியூப்ல வந்து நிறைய வீடியோஸ் தேடுறது, ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணுறது, இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் புக்கை படித்தாலே போதுமானது. இல்லை சார் எனக்கு அதுவுமே டஃப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு வீடியோ கோர்ஸ். ஏன்னா இப்போ ஒரு புக்லேயுமே நமக்கு ஒரு கண்டென்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணணும், நம்ம அதை ஃபுல்லாக படிப்போம், பட் இது கேட்பான், இதை கேட்க மாட்டான், இந்த மாதிரியான எந்த ஒரு சினாரியாவும் எனக்கு என்ன ஆகாது, இருக்காது. சரிங்களாப்பா? ஓகே. அப்போ நமக்கு இது எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் எங்கேயோ ஒரு கோர்ஸ் போவீங்க, அங்கே உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஒன்று கொடுத்துருவான், அதை நீ ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வகையில் நம்மகிட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான நிறைய கோர்சஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம எஸ்எஸ்சி எடுத்துக்கிட்டோம், பேங்கிங் எடுத்துக்கிட்டோம், டிஎன்பிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா கோர்சஸுமே எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளோட அதால் இப்போ கரண்ட்டாக என்னாச்சு, ஸோ ஃபவுண்டேஷனுக்கான ஒரு சேல் போயிட்டு இருக்குப்பா. ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11th வரைக்கும் இந்த ஒரு சேல் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுடைய ஆஃபர் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு எந்த ஒரு பேட்ச்னாலும் ப்ரைஸ் ட்ராப்பாக இருக்கும் அண்ட் XXX வேலிடிட்டியோடு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சார், நான் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறேன் சார், அது எனக்கு குரூப் 4க்கு நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணேன்னா இந்த ஒரு லட்சியம் பேட்ச் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த எண்ட் ஆஃப் த செஷன் சொல்ல போகிறேன். ஸோ வெயிட் பண்ணி கவனிங்க. அடுத்து சிந்தனை அப்படின்றது குரூப் 2க்கான ஒரு பேட்ச். அதுக்கப்புறம் சிறகுகள் சொல்லக்கூடிய குரூப் 1. இது நான் டிஎன்பிசி சைடில் நான் படிக்க போகிறேன். இது இல்லாமல் டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் பக்கத்தில் இருக்குது. ஸோ ரிவைஸ் பண்ணோன்னா தீரன்னு சொல்லக்கூடிய ஒரு பேட்ச் இருக்குது. ஸோ நீங்கள் நம்மளுடைய அடா வெப்சைட்லேயே என்ன பண்ணிக்கலாம், ஸோ ஜாயின் பண்ணி கொள்ளலாம். இல்லை சார் நான் வந்து இப்போ எஸ்எஸ்சி சைடு வரேன்னா மேன்மை 2.0 சொல்லக்கூடிய பேட்ச் அப்படின்றது எனக்கு என்ன அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி உறுதின்னு சொல்லக்கூடிய பேட்ச் அப்படின்றது எனக்கு என்னவா இருக்க போகிறது அப்படின்னா அவைலபிளாக இருக்கிறது. சரிங்களா? எஸ். ஸோ இந்த மேன்மையில் நம்ம கம்ப்ளீட் ஃபவுண்டேஷன் படிப்போம். உறுதின்னு சொல்லக்கூடிய பேங்கிங்கில் எனக்கு ப்ரிலிம்ஸ்லேருந்து இன்டர்வியூ வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே படிப்போம். இது எல்லாமே நீங்கள் Y1029 சொல்லக்கூடிய நம்ம கோடை யூஸ் பண்ணி 2% எக்ஸ்ட்ரா 22% ஆஃப் ப்ராஃபிட்டில் நீங்கள் ஆஃபரில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். இந்த 5 வழிய லிங்க் அப்படின்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? எஸ். இல்லை கமெண்ட் செக்ஷனில் நான் பின் பண்ணியிருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. சரி சார், இப்போது எனக்கு ஒரு டவுட்டு சார், எல்லா எக்ஸாமும் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா இந்த காலகட்டத்தில் நான் டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட், அடுத்து நான் பேங்கிங் ஆஸ்பிரண்ட், அப்போ நான் என்ன சார் பண்ணுறது, இதுக்கு ஒரு 2500 2000, இதுக்கு ஒரு 2000, அப்போ இதுவே ஒரு வருஷத்தில் ஒரு 4 பேட்ச்னா 8000 10,000 ஆகிடுது சார். அப்படின்னா இதுக்காக நம்மளோட அதால ஒரு சூப்பரான ஒரு பேக் இருக்குது. அதாவது என்ன சார் அப்படின்னா மெகா பேக். ஸோ இதை பற்றி யார் யாருக்கெல்லாம் தெரியும் தெரியல. ஸோ இந்த மெகா பேக்கோடைய விஷயம், எஸ், ஸோ இதோடைய பெனிஃபிட்ஸ் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதுதான். சரியா? எஸ். ஸோ ஆல் கோர்ஸ் நீங்கள் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னாலும் இந்த ஒரு மெகா பேக்கில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அக்சஸ் அப்படின்றத பண்ணிக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், உங்களுக்கு என்ன சார் அப்படின்னா இப்போ கரண்ட்டாக மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் ஆட் பண்ணக்கூடிய எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நம்ம அக்சஸ் அப்படின்றத பண்ணி விடலாம். ஸோ அதனால் இந்த ஒரு மெகா பேக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு 2500 கொடுத்து ஒரு கோர்ஸ் வாங்குறீங்க, ஓகேவா? அதை விட இந்த ஒரு கோர்ஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட நார்மல் டைமில் ஒரு 8000 இருக்கும்பா. பட் இப்போ ஒரு 5500 இருக்குது ஆஃபர் அப்படின்றதுனால. இந்த டைம் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா 2 வருஷம் வேலிடிட்டியோடைய, சரிங்களா, இது வரைக்கும் பாருங்கள் 2 years ஆஃப் வேலிடிட்டியோட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு பேட்ச் நாங்கள் ஆட் பண்ணாலும் இந்த ஒரே பேக்கில் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 வருஷம் என்னென்ன பேக் ஆட் ஆகுது எல்லாம் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே, இன்சூரன்ஸ், டிஎன்பிசியோட லைவ் கிளாஸ், ரெக்கார்டு டெஸ்ட் சீரிஸ், இ புக்குன்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது பாருங்கள் 35,185 ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னா சிங்கிள் இந்த ஒரு மெகா பேக் அப்படின்றத அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ Y1029 யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள். எஸ். ஸோ இப்போ இந்த ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஆஃபரில் உங்களுக்கு 5499 அப்படின்ற இந்த ஒரு ப்ரைஸுக்கே இந்த மெகா பேக் அவைலபிளாக இருக்குது. ஸோ எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸோ நம்மளுடைய ADA247 வெப்சைட்குள்ளே போயிடணும். சரிங்களா? எஸ். இந்த ஒரு வெப்சைட்டில் ADA247 போயிட்டீங்கன்னா இங்கே ஆல் கோர்ஸ்னு இருக்கும். ஸோ ஸ்டேட் எக்ஸாம்,
தமிழ்நாடுக்குள்ளே போயிட்டீங்கன்னா இங்கே நம்மளோட எல்லா பேக்குமே இருக்குது. நீங்கள் ரயில்வேனா இங்கே போகணும், ஸோ எஸ்எஸ்சினா இங்கே போகணும், பேங்க்னா இங்கே போகணும், அந்த மாதிரி. ஸோ இங்கே தமிழ்நாடு மெகா பேக் இருக்குது பாருங்க, இங்கே தான் இந்த ஒரு பேட்ச் அப்படின்றது இருக்குது. ஸோ இதை அப்படியே நீங்கள் கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ என்கொயரி நம்பர் அப்படின்றது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கிளாஸஸ் இருக்குது, இந்த பேக்கேஜில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட்டாக இங்கே பாருங்கள் எல்லாமே இங்கேயே அவைலபிளாக இருக்குது, எல்லா எக்ஸாம்ஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மோர் ஆஃபர் அப்படின்ற இதுக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் ஸோ இங்கே இருக்கக்கூடிய கோட் அப்படி ரிமூவ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட 6800 ரூபா காட்டுது. சரியா, நம்மளுடைய கோட் வரல. ஸோ Y1029 அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா 5500 விட இன்னமும் கம்மியாகும் இந்த ஒரு பேட்ச் அப்படின்றது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். சார் இப்போ நான் வந்து ஆல்ரெடி ரீசெண்டாக ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணலான்னா சப்போஸ் உங்களுடைய இதை நீங்கள் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிடுங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரைஸுக்கும் இந்த ப்ரைஸுக்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது தெரியுமா, ஒரு 2000 3000 அதை எக்ஸ்ட்ரா ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு சப்போஸ் மெகா பேக் அப்கிரேட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஒரு டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வேணும்னா அதை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது vimal.raj@adda247.com அப்படின்னு சொல்லி இதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மெயில் பண்ணுங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஒரு கோடு அப்படின்றத வாங்கி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணி ஸோ ஜாயின் பண்ணி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்றத ஆரம்பிச்சிருங்க. ஸோ எப்பயுமே ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம். அந்த ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்றது கண்டிப்பாக வேண்டும். ஸோ அதனால் நல்லா படிச்சுக்கோங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏதேனும் டவுட்னா இந்த செஷன் கீழே என்ன பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய டவுட்ஸ் அப்படின்னு கேளுங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.